ஒரு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. சாவடிக்க அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த சிங்கிள் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த சிங்கிள் வந்து 27 டிசம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் பேட் அக்லி சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப இன்னொரு படமும் ஆட் ஆகிருக்குது. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நியூஸ் வந்த ரெட்ரோ. எஸ், ரெட்ரோ வந்து சம்மருக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த டைட்டில் டீசர் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதை தாண்டி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கிஷன் தாஸ் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல வந்து தருணம் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிருக்குது. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த படம் பொங்கலுக்கு அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நானியோட ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஹிட் படத்தோட தேர்ட் சீக்வல். இந்த படம் வந்து மே 1 ரிலீஸ் ஆக போகுது சம்மருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட்டும் கொடுத்துறாங்க. எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, ஆல்ரெடி வந்து 2 படமே ஹிட் அப்படின்னு இருக்க. 3வது படம் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின மட்டும் அப்டேட் இல்லாமல் ஒட்டுமொத்த பேன் இந்தியா அப்டேட்டும் கூட. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.